வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், கோல்டு ஷாப்பில் வேஸ்டேஜ்லாம் எப்படி போடுறாங்க, எந்தெந்த கட்டத்தில் எவ்வளோ வேஸ்டேஜ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கோல்டு ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் எடுக்கிறோம். ஆனால் வந்து எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி வேஸ்டேஜ் போடுறதில்ல, ஒரே மாதிரி வந்து கோல்டு ரேட்டும் வந்து அவங்க சொல்கிறதில்ல. ஒரு கடைக்கும் வேறுபடுது. அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் அதுக்கு மேலே எவ்வளோ காயின் எடுத்தாலும் வந்து 2% வந்து வேஸ்டேஜ், இல்லைனா டையிங் சார்ஜஸ், இல்லைனா வந்து அவங்க ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. டிஐஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 916 காயினுக்கு தான் இந்த வேஸ்டேஜ் சொல்கிறேன். இதே வந்து நீங்கள் வந்து லெஸ் தென் 1 கிராமுக்கு நீங்கள் கீழே எடுக்கிறீங்க, மில்லிகிராம்ஸில் தான் இப்போ வருது காயின்ஸு. அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு காயினுக்கு வந்து ₹50 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க 916 காயினுக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டி 3%. இது காமனாக எல்லா கடையிலும் ஜிஎஸ்டி இது. நெக்ஸ்ட்டு வந்து லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரியில் வந்து 1 கிராம் காயினுக்கு 1% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸில் 1 கிராமுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே சப்போஸ் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் சீட்டு போடுறீங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% வந்து அவங்க லெஸ் பண்ணி தராங்க. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் தராங்க. பீமாலேருந்து 1 கிராம் கோல்டுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. 3%னால் ரொம்ப அதிகமானது. அதனால் 3% அவங்க வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட். எலைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 கொடுத்துட்ருந்தாங்க வேஸ்டேஜ். இப்போ வந்து 1% வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 0% வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 0% தராங்க, அங்கே நிறைய பேர் காயின் வாங்கியிருக்கலாம். பட் இப்போத்துலேருந்து 1% வந்து அவங்க வேஸ்டேஜ் கொடுத்துட்ருக்குறாங்க. போத்தி சொர்ணமஹால் அதில் பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 2% வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. மலபார் ஜுவல்லர்ஸில் வந்து 3% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தங்கமயிலில் வந்து 1 கிராமுக்கு வந்து 3% வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. தங்கமயிலில் வந்து டிஜி கோல்டு வாங்கி நம்ம கோல்டு காயின் வாங்குகிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட் தான். டிஜி கோல்டு வந்து ₹100 இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போ வந்து 1 கிராமுக்கு வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே வந்து ஜிபே நீங்கள் கேஷ் மூலயமா பண்ணுறீங்கன்னா 1% லெஸ் பண்ணி தராங்க. யாருன்னா வாங்கணுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு. என்ஐசியில் பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 3% சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இதுலேயும் வந்து 1 கிராமுக்கு வந்து 3% சார்ஜ் பண்ணுறாங்க. என்எஸ்கே தங்க மாளிகை 1 கிராமுக்கு வந்து 3%. இது வந்து செங்கல்பட்டில் இருக்கிற ஸ்டோர்ஸு. இதுலேயும் 3%. ஏவிஆர் சொர்ணமஹால் இதில் ஒரு கடையில் மட்டும்தான் 1 கிராமுக்கு காயின் என்ன எடுத்தாலும் வந்து 0% வேஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. வந்து மகாலட்சுமி கோல்டன் மெர்ச்சன்ட் அவங்க வந்து 1 கிராமுக்கு வந்து 3% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மங்கள் திருச்சியில் இருக்குது, நிறைய பேருக்கு ஃபேமஸான கடை இது. 1 கிராமுக்கு வந்து 2% சார்ஜ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரிஞ்ச கடைங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். வேறு யாருக்குன்னா என்ன கடை தெரியுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து காயின் எதுக்கு வாங்குறோன்னாவே நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு, இல்லை ஒரு பெரிய கோல்டு வாங்க போகிறோம், அதுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து காயினே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் அந்த காயின்லேயே ஒரு கடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் போடுறாங்க பாருங்கள். வேஸ்டேஜ், டையிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி வாங்கணுன்றது தான் நம்மளோட ஐடியா. சப்போஸ் நீங்கள் வந்து அடுத்த தடவை ஜுவல்லரி வாங்க போகிறீங்கன்னா அப்போது ஒரு வேஸ்டேஜ், அப்போது ஒரு ஜிஎஸ்டி கொடுக்கணும். இப்போ நீங்கள் காயின் வாங்கும்போது அது மாதிரி தரணும். ஏன்னா இந்த காயின்லேயே நம்ம ஸ்மார்ட்டாக வந்து எப்படி எந்த கடையிலன்னு பார்த்துட்டு வாங்கணும். இல்லை எனக்கு வந்து காயின் 0% தான் வேணும்னா இந்த ஏவிஆர் சொர்ணமஹால் அவங்கக்கிட்ட தராங்க. இல்லை அப்படி இல்லை எனக்கு இந்த கடைங்களில் எதனா வேணும்னா கண்டிப்பாக அக்ஷய திதி அன்றைக்கி எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து 0% வேஸ்டேஜில் காயின் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து காயின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து காயின் கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எந்தெந்த கடைக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கேல்குலேஷன் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து 1 கிராம் வந்து ₹5730 கொடுக்குறாங்க. இப்போ 1% வேஸ்டேஜ் உள்ள ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிராமுக்கு தான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இப்போ வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1% போட்டால் ₹57.3 வருது. இப்போ அன்றைக்கி ரேட்டையும் அந்த வேஸ்டேஜும் ஆட் பண்ணிங்கன்னா
ரூ. 5,787 வருது. ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 5,960 வருது வேஸ்டேஜ். இதே வந்து 2% வேஸ்டேஜ் உள்ள கடைகளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா வேஸ்டேஜ் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 115 வருது. அப்போ அன்றைக்கி ரேட்டும் இந்த வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 5,845 வருது. ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 6,020 வருது. இதே வந்து 3% உள்ள ஜுவல்லரியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 3% வேஸ்டேஜ் வந்து ரூ. 172 வருது. அப்போ வந்து அன்றைக்கி ரேட்டுக்கும் வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 5,902 ஆகும். நீங்கள் வந்து 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 6,078 வருது. இப்போ வந்து ஓவரால் 1%, 2%, 3% இவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து கால்குலேஷன் பார்த்தோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து 1%க்கு ரூ. 57 வருது, 2%னா ரூ. 115 வருது, 3% தான் 170. இது எல்லாமே நம்ம கையிலேருந்து போகிற காசு தான். நீங்கள் வந்து இதில் எப்படி பெஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்தால் நமக்கு வந்து லாபன்றதை பார்த்தீங்கன்னா 1% இல்லைன்னா 0ல் போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸ் ஒரு இதுக்கும் ரூ. 50 மேலே வந்து நம்ம வந்து கையிலேருந்து அமௌண்ட்டு கொடுக்குறோம். சேவிங்ஸ் பர்பஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் காயின் வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.